சத்து மாவில் சுவையான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சத்து மாவு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவை சத்து மாவு 1 கப், இடியாப்ப மாவு 1/2 கப், இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு அதில் போட்டு பதமாக கிளறிக்கோங்க. அது ஆறினதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதை ஒரு இடியாப்ப குழவையில் போட்டு இடியாப்பத்தட்டில் பிழிஞ்சுக்கோங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து உதுத்துக்கோங்க. இப்போது நமக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, கீரின பச்சை மிளகாய் 2, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு வேணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உதுத்து வச்சிருக்க இடியாப்பத்தை அதில் போட்டு கிளறினீங்க அப்படின்னா சுவையான சத்து மாவு இடியாப்பம் ரெடி.